ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம். ஆமாங்க, 4ஆம் நாள் ஆட்டம் தொடங்கியிருக்கு இப்போது. ஆமாங்க, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. சீரீஸை 1-0ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கான்பூரில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தொடங்கிச்சு. ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே ஒரே மழைங்க. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா வெறும் 35 ஓவர் மட்டும்தான் போட்டாங்க. 2வது நாள் ஒரு பால் கூட போடல. 3வது நாள் ஒரு பால் கூட போடல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4வது நாள் எந்த ஒரு மழை தொந்தரவும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயில் வேறு நல்லா பளிச்சுன்னு அடிச்சிட்ருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு போட்டி நடக்குன்னு சொல்லிட்டு வானிலை மையம் ரிப்போர்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 90 ஓவர் தான் நார்மலாக ஒரு டேக்கு ஆடுவோம். டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 98 ஓவராக ஒரு டேக்கு நியமிச்சிருக்காங்க. அடுத்த நாளும் அதேமாதிரி தான் 98 ஓவர். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்திய அணிக்கு இந்த போட்டி வெற்றி பெற்றே ஆகணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு போட்டியும் நம்மளுக்கு முக்கியம். ஒவ்வொரு இதுவும் எல்லாமே முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ் பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 107க்கு 3ன்னு சொல்லிட்டு முடித்தாங்க டே 1. அதே போல் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகுது டே 4ல் கூட. இந்திய அணி சீக்கிரமாக அவங்கள ஆல் அவுட் பண்ணி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, T20 மோடில் இந்தியா அதிரடியாக ஆடி நல்ல ஸ்கோர் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம பங்களாதேஷ்க்கு இது கொடுத்து முடிக்கிறதுக்கு நாள் பத்தாது தான், ஓவர் பத்தாது தான். இருந்தாலும் இந்திய அணி ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா பங்களாதேஷும் அந்தளவுக்கு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. அவங்களும் ஒரு நல்ல பேட்டிங் பவுலிங் இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக விக்கெட் எடுக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே மேக்ஸிமம் அவங்கள ஆல் அவுட் பண்ணால் தான் நம்ம இந்திய அணிக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் அடுத்து நம்ம இந்தியா பேட்டிங் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பேட்டிங் ஆடி நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபுல்லாக கொஞ்சம் அதிரடியாக நல்ல ஸ்கோர் அடித்து 3 ஃபாலோ ஒன் கொடுத்து இவங்களை ஆல் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ட்ரை பண்ணோம், பார்க்கலாம். நம்மக்கிட்ட அஸ்வின், ஜடேஜான்னு சொல்லிட்டு 2 கன் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்பி தான் இப்போ இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிச்சு இப்போ இன்றைக்கி திரும்புதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பார்த்தா தெரியும். பட் தொடங்கி ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க மேட்ச்சு. கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குன்னா, இந்த போட்டி இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கு இன்னும் 8 போட்டி விளையாட வேண்டியதாக இருக்குது. நியூசிலாண்டு கூட 3 நம்ம நாட்டில் விளையாடுறாங்க. 5 போட்டி ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 8ல் 5 போட்டி வின் பண்ணணும், ஒரு போட்டி ட்ரா பண்ணணும். அப்படின்னா தான் 8க்கு இந்த 5 வின்னு ஒரு ட்ரா பண்ணால் இந்திய அணி யாரோட ரிசல்ட்டு தேவையில்ல, டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்திய அணி ஃபைனலுக்கு போகாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.